வணக்கம். வேகமாக போகிற இந்த உலகத்தில் நிதானமாக இருக்கிற இந்த மாதிரி பாட்காஸ்டெல்லாம் கேட்குறவங்களுக்கு நன்றி. இந்த பாட்காஸ்ட்டில் மார்கன் ஹவுஸில் எழுதின த சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்தோட 13வது சாப்டர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சாப்டரோட தலைப்பு ரூம் ஃபார் எரர். ரூம் ஃபார் எரர் அப்படின்னு அவர் என்ன மீன் பண்ணுறார் அப்படின்னா, மேன் ப்ரொப்போசஸ் காட் டிஸ்போசஸ் அப்படின்ற அந்த ப்ராவர்பு அந்த பழமொழியை தான் நம்ம எப்படி திட்டம் போட்டாலும் ஏதோ ஒன்று தப்பாக போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த தப்பாக போக வாய்ப்பு இருக்கிறதையும் அனுமானித்து நாம் எப்படி திட்டம் போடணும் அப்படின்னு சொல்கிறாரு. த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் அப்படின்ற புத்தகத்தில் எழுதின பெஞ்சமின் கிரஹாம் இதே கான்செப்டை மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்த சொல்லிவிட்டு மார்கன் ஹவுஸில் கசினோஸில், லாஸ் வேகாஸில் உள்ள கசினோஸில் சூதாடுறவங்கள பற்றி சொல்கிறாரு. அங்கே பிளாக் ஜாக் விளையாடக்கூடிய ஆட்கள் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கார்ட் கவுண்டிங் வித்தையை கற்றுக்கிட்டு போகிறாங்க. அதை முறையாக படிச்சிருக்காங்க. அது வரைக்கும் எடுக்கப்பட்ட சீட்டுகள் என்ன அப்படின்றது அவங்க ஞாபகத்தில் இருக்கும். இனி வரப்போகிற சீட்டு என்ன அப்படின்றத அவங்க யூகிச்சு தான் சூதாடுவாங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அப்படி விளையாடும்போது அவங்களுக்கு தெரியும், அவங்க 49% ஆஃப் த டைம்ஸ் இல்லை 51% ஆஃப் த டைம்ஸ் எதிர்த்தரப்பு சரியாக இருக்கும். அதனால் அவங்க தோற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தெரியும். அதனால் அவங்க எப்போவும் மொத்தத்தையும் பெட்டு கட்ட மாட்டாங்க. கையில் இருக்கிற தொகையை அவ்வளோத்தையும் பெட்டு கட்டாமல் அந்த ரூம் ஃபார் எரர், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்றத மனசில் வச்சு தான் சரியான தொகைக்கு தான் கட்டுவாங்க. அளவு கையை மீறி போகிற மாதிரி கெட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த புத்தகத்திலேயே அவர் முதல் சில சாப்டர்களில் சொன்ன ஜெஸ்ஸி லிவர்மோர் அப்படின்றவரோட உதாரணம் மார்ஜின் ஃபார் சேஃப்டி இல்லை மார்ஜின் ஆஃப் சேஃப்டியை இக்னோர் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு சிறந்த உதாரணம். அவர் கிரேட் டிப்ரெஷன் அப்போ பெரிய பணம் ஈட்டிடுறாரு. அப்புறம் அந்த தன்னம்பிக்கையிலே நிறையா பெட்டு கட்டி தோற்றும் போயிடுறாரு. ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தை செய்யும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அபாரமான தன்னம்பிக்கை, இப்போ மற்றவங்க ஒன்று செஞ்சாங்க அப்படின்னா அதை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம். அவங்களால இந்த தொகைக்குள்ளே இந்த வேலையை முடிக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு வீடு கட்டுறாங்கன்னா அவங்க ஒரு பட்ஜெட் சொல்லுவாங்க, நம்ம நினைப்போம் அந்த பட்ஜெட்டில் அவங்களுக்கு வீடு முடியாதுன்னு நினைப்போம். ஆனால் நம்ம ஒரு வீடு கட்டும்போது அதே பட்ஜெட்டில் நம்ம முடிவு பண்ண பட்ஜெட்டில் நமக்கு வீடு முடிஞ்சிடும்னு சொல்லி நம்ம நினைப்போம். இதை தான் அவர் ரூம் ஃபார் எரர்னு சொல்கிறார். ஒருத்தர் பண்ணக்கூடிய சாதாரணமான தப்பு இது அதை அனுமானிக்காமல் நம்ம கையை மீறி என்ன போகும் அப்படின்றது அனுமானிக்காமல் இருக்கிறது, அதை கெஸ் பண்ணணும்னு சொல்கிறார். ப்ரீஎம்ப்டிவ் அட்டாக்னு சொல்லுவாங்க. முன்கூட்டியே விஷயங்களை யூகிக்கணும், தப்பாக போனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. இதில் முதல் உதாரணமாக பில்கேட்ஸோட வாழ்க்கையிலிருந்து ஒரு சம்பவத்தை சொல்கிறாரு. பில்கேட்ஸ் கம்பெனி ஆரம்பித்து அது ப்ராஃபிட்டபுளாக போக ஆரம்பித்த பிறகு வருமானம் வந்துட்டுருக்கு. அப்படிங்கும்போது அவர் உடனே கையில் அவ்வளவு காசையும் முதலீடு பண்ணாமல் ஒரு பெரும்பகுதியை அதில் பணமாகவே வச்சுருக்காரு. வளர்ந்து வரும் நிறுவனங்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, கடன் வாங்கி அதிகமாக முதலீடு செய்வாங்க. ஆனால் பில்கேட்ஸ் அப்படி செய்யாமல் எவ்வளோ பணத்தை கையில் வச்சுருக்காருன்னா, அவரோட எம்ப்ளாயீஸுக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்கு கொடுப்பதற்கு தேவையான சேலரியை கையில் கேஷாக வச்சுருக்காரு. ஏன் அப்படின்னா இன்கேஸ் ஏதோ ஒரு ப்ராடக்ட் சரியாக போகல, ஏதோ குழப்பம் வருது அப்படின்னா ஒரு வருடத்துக்கு வருமானம் இல்லை அப்படின்னாலும் கம்பெனியை சமாளிக்கக்கூடிய நிலைமைக்கு கையில் காசு இருக்கணும் அப்படின்றதுல குறியாக இருந்திருக்காரு. அதே மாதிரி வாரன் பஃபட்டும் அவரோட கம்பெனியோட ரிசர்வ்ஸில் பணத்தை பெரும் பணத்தை எப்போதும் கையிருப்பாக வச்சுருக்காரு. அதாவது அந்த பணத்தை இதில் முதலீடு பண்ணியிருந்தால் அவ்வளோ வந்திருக்குமே இவ்வளோ வந்திருக்குமேன்னு சொல்லி பங்குதாரர்கள் சொல்ல தான் செய்வாங்க. அதையும் மீறி ஒரு பகுதியை கையில் கேஷாக வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த ரூம் ஃபார் எரர், ஏதோ ஒன்று அவங்க அனுமானித்த மாதிரி நடக்கலை அப்படிங்கும்போது இந்த பணத்தை கையிலேருந்து எடுத்து அதை சரி செய்யலாம் அப்படின்ற நோக்கத்தோடு தான். அந்த மாதிரி கடன் வாங்கி முதலீடு செய்கிறத பற்றியும் வார்ன் பண்ணுறாரு. இப்போது இந்த உதாரணம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மெட்ராஸ் மாதிரி ஊர்லேயும் கர்நாடகாவில் பெங்களூர் மாதிரி ஊர்லேயும் நீங்கள் செய்தியாக கூட படிச்சிருக்கலாம். இந்த ஐடி பூம் வந்தவுடனே கொஞ்சம் கையில் காசு இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, அப்பார்ட்மெண்ட் வீடுகள் வாங்கினாங்க, இல்லை தனியாக கையில் இருந்த இடத்துல வீடு கட்டி வாடகைக்கு விட்டாங்க. அப்போ இதுக்கு நல்ல வாடகை வந்த உடனே முதல் சில வருடங்களில் என்ன பண்ணிட்டாங்க, மேலும் மேலும் அதிகமாக கூட ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடு இல்லை கூட ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி வாடகைக்கு விடுற பர்பஸ்லேயே கட்டினது. இதுக்கெல்லாம் இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு, லாக்டவுன்ஸுக்கு பிறகு அதுக்கு ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துச்சு. நிறையா பேர் ரிமோட் ஒர்க்குன்னு சொல்லி சிட்டிஸை காலி பண்ணி அவங்கவுங்க ஊரில் இருந்தே 2-3 வருஷம் வேலை பார்த்ததுனால இவங்க இப்படி எக்ஸ்ட்ரா வாங்கி போட்ட வீடுகளுக்கு, கெட்டி போட்ட வீடுகளுக்கு வாடகைக்கு ஆள் வராமல், அதுக்கு இஎம்ஐ கட்ட முடியாமல்
நிறைய பேர் அவங்க வீடுகளை விற்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்போ இதை வார்ன் பண்ணுறாரு. இது இன்வெஸ்ட்மெண்ட்னு வரும்போது கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, லெவரேஜ் ரொம்ப எடுக்காதீங்க அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. ஒரு வீடு ஒருத்தர் இஎம்ஐயில் வாங்குறாரு அப்படின்னா அவர் அந்த வீட்டில் குடியிருக்க போகிறாருன்னா இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். ஆனால் இன்னொரு வீடு வாடகை கொடுவதுக்காகவே இன்னொரு வீடு வாங்குவார் அப்படின்னா, அதுவும் கடன் வாங்கி வாங்குவார் அப்படின்னா, அவர் ரூம் ஃபார் எரரை கன்சிடர் பண்ணாமல் இருக்கார். அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை சொல்கிறார். ஜெர்மன் தோற்று போவதற்கு முக்கியமான காரணமாக அந்த இன்சிடெண்ட் இருக்குது. 1942 ஸ்டாலின்கிராட் அப்படின்ற நகரத்துக்கு வெளியில் ரஷ்யாவில் 100க்கும் மேற்பட்ட டேங்குகளை ஜெர்மன் ஆர்மி நிறுத்தி வச்சுருந்தாங்க. அதில் போர் ஆரம்பிக்கும் போது 20 டேங்க் தான் வேலை செய்யுது, 80 டேங்க் வேலை செய்யலை. அந்த பீரங்கியை உருவாக்கின இன்ஜினியர்கள் திகைச்சு போய் நின்னப்போ எதனால் வேலை செய்யலைன்னு சொல்லி தேடி பார்த்தப்போ அவங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, அவங்க நிறுத்தி வச்சுருந்த இடத்துல இருந்த எலிகள் இந்த டேங்கோட வயரிங் சிஸ்டத்தை கடித்து காலி பண்ணிடுச்சு. இந்த வண்டிக்குள்ளே எலி கடித்து காலி பண்ணுறது இன்றைக்கி வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. நவீன கார்களுக்குள்ளே கூட எலிகள் போயிடுது. ஆனால் இதை அவங்க அனுமானிக்கவே இல்லை. ஒரு டேங்க் வேலை செய்யாமல் போகலான்னா இன்றைக்கி வரைக்கும் ஜெர்மன் இன்ஜினியரிங் அப்படின்றது பெஸ்ட்டாக இருக்குது. ஜெர்மன் மேட் கார்களுக்கான மதிப்பு இன்னும் மார்க்கெட்டில் குறையலை. அப்புறம் ஜெர்மனிய இன்ஜினியர்கள் எவ்வளவு ஆராய்ச்சி செஞ்சு எவ்வளவு உறுதியாக டேங்கை செஞ்சுருப்பாங்க. ஆனால் அவங்க எலிகள் இப்படி வயரிங்கை கடிக்கிற அளவுக்கு வச்சுருந்தாங்க அப்படின்றது அந்த ரூம் ஃபார் எரர்னு சொல்கிறார். அவங்க ஜெர்மன் இன்ஜினியர் இதை கண்டுக்கிடாமல் விட்டுட்டாங்க. அதாவது கண்டுக்கிடாமன்னா இதை அவங்களால அனுமானிக்க முடியல. இதுதான் ரூம் ஃபார் எரர்னு சொல்கிறாரு. மார்கன் ஹவுசல் கொலாப் ஃபண்ட் அப்படின்ற நிறுவனத்தோடு சேர்ந்து அவரும் ஒரு முதலீட்டாளராக இருக்கார். முதலீடு செய்யும்போது ஒரு நிறுவனத்தில் என்னெல்லாம் பிரச்சனைகள் வரலான்னு சொல்கிறார். அவங்க முதலீடு செஞ்ச நிறுவனத்தில் வாட்டர் பைப் உடஞ்சி அது ஃப்ளட்டட் ஆகிடலான்னு சொல்கிறாரு. அவங்க பொருள் தயாரிக்கிற இடத்துல இருந்து கான்ட்ராக்ட் கேன்சல் ஆகி அங்கேருந்து பொருள் தயாரிக்க முடியாமல் ஆயிடலான்னு சொல்கிறாரு. அந்த நிறுவனத்தோட ஃபவுண்டருக்கு உளச்சிக்கல் மனநலச்சிக்கல் வந்துடலான்னு சொல்கிறாரு. என்னன்னாலும் வரலாம், எல்லாமே கையை மீறியது அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் ப்ரீஎம்ப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியாக தனிநபர்களை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் அவங்களோட எதிர்பார்க்காத செலவுகளுக்காக அந்த மாத வருமானத்தை நம்பி இருக்கிறது பெரிய தவறுன்னு சொல்கிறார். தவறுனா மாத வருமானம் மட்டுமே இருக்கக்கூடியவங்க போதுமான அளவுக்கு பணத்தை சேமித்து வச்சுருக்கணும். எதிர்பாராத ஒரு செலவு வரும்போது உங்களால் அந்த செலவை மீட் அவுட் பண்ணுறதுக்கான பணத்தை சேமித்து வச்சுருக்க முடியல அப்படின்னா அது நீங்கள் இந்த ரூம் ஃபார் எரரை கன்சிடர் பண்ணாமல் இருந்ததுனால தான் அந்த பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அமெரிக்காவில் இதை லிவிங் பே செக் டு பே செக் அப்படின்னு சொல்கிறாங்க. சம்பளம் வந்தால் தான் அவங்களால அடுத்த மாத செலவையே மீட் அவுட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நிலைமையில் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாதுன்னு மார்கன் ஹவுசல் சொல்கிறார். இன்ன காரணத்துக்காக இல்லாமல் பணத்தை சேர்த்து வைக்க பழகணும்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா எது தப்பாக நடக்கும்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. இப்போ கொரோனா வந்த மாதிரி ஏதோ ஒரு அன்ஃபார்சீன் இன்சிடெண்ட் வரலாம். அதனால் எப்போதும் கையிருப்புக்கு பணம் வச்சுருக்கணும். அந்த பணம் அந்த ரூம் ஃபார் எரர் அப்படின்றத சரி செய்யும். ஏதோ ஒன்று தப்பாக போகும்போது கையில் இருக்கும் பணத்தை வச்சு அதை சரி செய்ய முடியும், இல்லை மீட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு இந்த சாப்டரில் சொல்கிறாரு. இவ்வளோ நேரம் இந்த பாட்காஸ்ட்டை பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. அடுத்த பாட்காஸ்ட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.